இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, முருகனுடைய மனம் மகிழ்ந்து பார்த்தீங்கன்னா, நாம வேண்டிய வர அடைத்து தரக்கூடிய ஒரு தீபம்னா, அது வெற்றிலை தீப வழிபாடுங்க. அதுவும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல வெற்றிலையை தொடர்ந்து 6 வாரங்கள் இந்த முறையில் தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தித்தா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த 6 வாரங்கள் முடிவதற்குள்ள நிறைவேறும். அப்படிப்பட்ட வெற்றிலை தீபம் எந்த நேரத்தில் ஏற்றணும், வெற்றிலை தீபம் ஏற்றும் போது எந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான தெளிவான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய மனம் முருகி வழிபட்டாலே நிச்சயம் நினைத்த காரியம் வெற்றின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா, வாரத்திலேயே இருக்கக்கூடிய 7 நாட்களில் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாள் தாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனை வழிபட்டாலே முருகன் பார்த்தீங்கன்னா மனம் அகமகிழ்ந்தே நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கொடுப்பான்னு பக்தருடைய நம்பிக்கையாக இருக்குது. அதன்படி வெற்றிலைக்கு மட்டும் ஏன் அப்படி என்ன மகிமைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலையுடைய நுனியில் பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவி, நடுவில் சரஸ்வதி, காம்பில் பார்வதி தேவியும் இருப்பதாக சொல்லப்படுது. அந்த அளவிற்கு வெற்றிலையானது புராண காலங்களிலிருந்தே இன்று வரையும் பார்த்தீங்கன்னா அற்புதமான பலனை தருங்க. அனைத்து செடிகளிலும் முட்டாகி பூவாகி காயாகி பழமாகும். மீண்டும் அதிலிருந்து விதை கிடைக்கும். ஆனால் வெற்றிலை மட்டுமே ஒரே ஒரு உருவம் எடுத்தாலும் கடவுளையே சேருதுங்க. வெற்றிலையும் பாக்கும் மகாவிஷ்ணுவு பார்வதி தேவியின் மறு உருவமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட வெற்றிலையில் நாம் தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் நமக்கான வெற்றியும் வந்து சேருங்க. வெற்றில தீபம் ஏற்றுவது ஒரு வழிபாட்டு முறையாக நாம் பின்பற்றி வரோம். நெய் தீபம், எலுமிச்சை தீபம்னு தீபங்களை ஏற்றுவதோடு முருகனுக்கு உகந்த ரொம்பவே முருகனுக்கு பிடித்த இந்த வெற்றிலை தீபத்தை தொடர்ச்சியாக நீங்கள் 9 வாரங்கள் ஏற்றி வந்தீங்க. மனமுருகி வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனை வழிபடும் போது நீங்கள் நினைத்த காரியத்தில் நிச்சயம் உங்களுக்கான வெற்றி உண்டுங்க. குறிப்பாக இந்த ஒரு வேண்டுதல் பார்த்தீங்கன்னா, குழந்தை வர வேண்டுபவங்க முதல் திருமணம் விரைவில் கைகூடி வர வேண்டும்னு என்ன ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் தொடர்ந்து இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க. இந்த வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றுவதற்கு முன்னாடிதாக பூஜையறையே ரொம்ப சுத்தம் செய்துட்டு பன்னீர் தெளித்து சுத்தம் செய்யும் போது இன்னும் வாசனையாக இருக்குங்க. இது உங்களுக்கு மனதை அமைதியாக ஏற்படுத்தும். அதே போல் வெற்றிலை தீபத்தை ஏற்றும் போது நுனியில்லாத வெற்றிலை பயன்படுத்தாதீங்க. வெற்றிலை காம்போடு விளக்கேற்றவும் கூடாது. முதல்ல நீங்கள் 12 வெற்றிலைகளை எடுத்துக்கொண்டு முதல் 6 வெற்றிலைகளை நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து மயில் தொகை போல வட்டமாக அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த அடுக்கி வைக்கப்பட்ட வெற்றிலைக்கு நடுவிலேயே தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பிறகு வீட்டில் சிறிய வேல் இருந்தால் அதையும் வைத்துட்டு அதன் அருகிலே 2வது 6 வெற்றிலை காம்புகளை கிழித்து காம்புகளை எல்லாம் விளக்கில் இருக்கக்கூடிய நல்ல நிலை போட்டுடுங்க. விளக்கு எரியும் போது ஒரு நல்ல நறுமணம் இப்போது உங்களுக்கு வரும். இவற்றினால வெற்றிலை வழிபாடு நல்ல பலனை நிச்சயம் உங்களுக்கு தருங்க. பிறகு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு பிடித்த இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலனை தரும். இந்த நாளில் எந்த நேரத்தில் விளக்கேற்றணும்னா, செவ்வாய் ஹோரையில் ஏற்றுவது ரொம்ப நல்லது. அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரையும், இல்லைனா காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, இரவு 8லிருந்து 9 மணி வரை நீங்கள் இந்த ஒரு தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. முருகனுடைய அருள் கிடைக்க வேண்டும் நினைச்சா தீப வழிபாடு ஒரு சிறப்பான முறையாக அமையும். இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் மாலை நேரத்தில் நெய் தீபம் இல்லைன்னா வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா எத்தனை தீபங்கள் ஏற்றி வழிபாட்டா என்ன பிரச்சனை தீரும், இதனால் என்ன பலன் கிடைக்குன்னு தொடர்ந்து நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க. அறுபடை வீடு கொண்ட முருகனுக்கு 6 விளக்குகள் ஏற்றி வழிபட்டா ஆறுமுகனுடைய ஆசிர்வாதம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முருகனுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆறாக செய்வது உங்களுடைய வேண்டுதலை எளிதில் நிறைவேற்றி வைக்குங்க. நீங்கள் கார்த்திகை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரத நாளில் 6 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாட்டால் நிச்சயம் அதற்கான பலன் உண்டு. அதே போல் 6 நாட்கள் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து உங்களுடைய வேண்டுதல்
எதுவாக இருந்தாலும் நிறைவேற வேண்டும்னா விரதம் இருந்து வழிபட்டா நிச்சயம் அதற்கான பலன் உண்டுங்க. இந்த நாட்களில் நீங்கள் முருகனுடைய மந்திரங்களை உச்சரித்து முருகனை நினைத்து உண்ணாமல் நோன்பு இருந்து குழந்தைக்காக பெண்கள் விரதம் இருந்து வழிபடலாம். அதே போல் சஷ்டி நாட்களில் மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்காக விரதம் இருந்து முருகனுடைய திருவிளையாடல்களை படித்து திருப்புகள் பாடி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தீங்கன்னா முறையாக விரதம் இருந்தாலும் அல்ல குறையாத செல்வங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அதே போல் குழந்தை பேர் உண்டாக வேண்டும்னு நினைத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் முருகனுடைய படத்தை வைத்து அவருக்கு முன்னாடியே 6 விதமான நெய்வேத்தியம் படைத்திட்டு 6 புதிய அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி மனதார முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா வேண்டிய வரம் வேண்டியபடியே நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் முருகனுடைய திருவுருவ படத்திற்கு முன்னாடி சக்கோண கோலமிட்டு விளக்கு ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் சிறப்பான பலன் உண்டாகுங்க. நீங்கள் சொந்த வீடு கட்ட வேண்டும், சொந்த நிலம் வாங்க வேண்டும்னு என்ன ஆசை இருந்தாலும் செவ்வாய் பகவானுடைய அருள் உங்களுக்கு நிச்சயம் தேவை. இந்த செவ்வாய் காரகத்துவன் பெற்ற வீடு பேர் அமையவும் அவருடைய அதிபதியாக விளங்கக்கூடிய முருக பெருமானை வழிபடுவது உங்களுக்கு நினைத்தபடி வீடு கட்ட நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும். முருகப்பெருமானுக்கு 6 விளக்குகளை செவ்வாய் தோறும் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து வந்தீங்கன்னா விரைவிலேயே உங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும். அதே போல் வீட்டில் அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள சண்டை கருத்து வேறுபாடு நிலவி வந்தால் வீட்டில் எளிமையான முறையிலே நீங்கள் முருகனுடைய இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய படம் இருக்கோ அதை முதல்ல எடுத்து வச்சுட்டு படத்திற்கு தம்பதியராக சேர்ந்துதான் மாலையிட்டு புதிய 6 அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி முருகனுடைய மந்திரங்களை நீங்கள் ஒன்றாக உச்சரித்து பூஜை செய்து வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து மன ஒற்றுமை நிச்சயம் உண்டாகும். வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். அதே போல் ஒரு முறை செய்து பாருங்க, உங்களுக்கு ஆச்சரியப்படும் விதத்தில் எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்குங்க. இதே வளர்பிறை தேய்பிரைன்னு 2 சஷ்டி திதிகளில் முருகனை இந்த முறையில் வழிபட்டு வர எண்ணிய எண்ணமெல்லாம் நிச்சயம் இடேறுங்க. அது மட்டும் இல்லைங்க, அடிக்கடி நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்து வந்தாலே எண்ணற்ற நன்மைகள் நடைபெறும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காக்கும் கடவுள்னு சொல்லக்கூடிய அருள்பாலித்து வரக்கூடிய முருகன்னா பழனி மலை முருகன்க. பலருக்கும் விருப்பமான ஒரு தெய்வம் தான் பழனி ஆண்டவர். நீங்கள் நேரம் கிடைக்கும் போது தவறாமல் பழனி ஆண்டவரை தரிசித்து வாங்க, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த 6 வீடுகளிலே பழனியில் இருக்கக்கூடிய நவபாஷண சிலை இன்றும் விஞ்ஞானிகள் வியக்கும் ஒரு அதிசயம்தாங்க. வாரந்தோறும் முருகன் பெருமானுக்கு 6 விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வந்தா நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. தினந்தோறும் நீங்கள் வெற்றிலை ஏற்றி வருவதும் தீபம் ஏற்றி வருவதும் சிறப்பான பலனை தரும். முடியாதவங்க வெள்ளிக்கிழமை நாளாவது நீங்கள் ஏற்றி வழிபடலாம். இதனால் மகாலட்சுமி அருள் வேண்டி இல்லத்தரசிகள் குழந்தை பாக்கியம் திருமணம் போன்ற வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேற இந்த ஒரு தீபம் பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலம் மகாலட்சுமி விரும்பி வீட்டுக்குள்ள வருவா, செல்வ வரவே அதிகரிக்கும், நினைத்த காரியங்கள் நிறைவேற ஆரம்பமாகிடுங்க. அதே போல செய்யக்கூடிய தொழிலை தொடர்ந்து நஷ்டம் அடைந்துட்டு வந்தாலும் கணவன் மனைவி உறவில் விரிசல், குழந்தைகள் படிப்பில் மந்தமாக இருப்பது, நிலம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலான்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் காலை 6 மணி முதல் 7 மணி வரை இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் குறைந்தது 9 வாரங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றிவாங்க. ஒரு தட்டில் 6 வெற்றிலைகள், அதன் மேலே சந்தன குங்குமம் பூ வச்சு அகல் விளக்கை நடுவில் வைத்து பஞ்சு திரியிட்டு நெய் ஊற்றி ஏற்றி வந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் உண்டுங்க. கிழக்கு இல்லைனா மேற்கு திசை நோக்கி இந்த தீபம் எரியணும். முருகனுக்கு பிடித்தமான தினைமாவு தேனும் சேர்த்து லட்டு செய்து நெய்வேத்தியம் இட்டு விரதம் இருந்தால் கூடுதல் சிறப்பான பலனை பெறலாங்க. முருகனுக்கு உகந்த நாளான சஷ்டி கிருத்திகை நாட்களில் ஏற்றி வழிபடுவதும் இன்னும் சிறப்பான பலனை தருங்க. மகாலட்சுமி அனுகிரகம் பெற்று குபேர யோகம் போகிற வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் வெற்றிலை தீபம் ஏற்றலாம். இதே கிழக்கு இல்லைனா மேற்கு தீர்த்து ஏற்ற வேண்டுங்க. பழம், பூ, கற்கண்டு நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டால் இன்னும் சிறப்பான பலனை தரும். குறைந்தபட்சம் 9 வாரங்கள் ஏற்றிவாங்க. அதே போல் சனி தோஷம் நீங்கள் சனி திசையில் அமைதி நிலவ 7 சனியின் நிலவும் பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி வைக்க ஆஞ்சநேயர் பெருமாளுக்கு சனிக்கிழமையில் 9 வெற்றிலை கொண்டு
தீபம் ஏற்றுவது சிறப்பான பலனை ஏற்படுத்துங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.